நமஸ்காரம். நான் என் பேர் துர்கா அசோக்குமார். நானும் 25-26 வருஷமா வச்சுருக்கேன். நிறைய ஊரெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். டிரான்ஸ்ஃபர்ன்ட்டு ஆல் இந்தியா டூர் அறக்கல்வியில போய் நான் தான் முதல் பொருள் வச்சது. ஒரு பில்டிங்கே என்னை பார்த்து லெசன்ஸும் ரொம்ப கற்றுட்டாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து இப்போ மேரேஜுக்கு வந்து ஒரு இது யூடியூப்ல எல்லாம், நான் யூடியூபர் மேடம், எங்களுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குறீங்க. நானே ஒரு பெரிய யூடியூபர் தான். ஓகே, நான் ஸ்பீச் கொடுத்துட்டு போவேன்னா இந்த ஆண்டி தான் எங்களுக்கு ரோல் மாடல் எல்லாமே. அந்த ஆண்டியிலேருந்து தான் நாங்கள் எல்லாரும் பண்ணியிருக்கோம். அவங்க ஸ்டில் இருந்தீங்க அறக்கல்வி. நான் ரொம்ப பூஜைலாம் பண்ணுவேன். லாஸ்ட் இயர் ஸ்பைனல் கார்டு ஃப்ராக்சரு, அதோடையே நான் கொலு வச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் சர்ஜரியே பண்ணினேன். இப்போவும் இருக்கு எனக்கு எல்லா பெயினும். ஆனால் 15 நாள் என்னுடைய வலியெல்லாம் மறந்து சந்தோஷமா அம்பாளோட ஐக்கியமாகி என் சக்தி மீறி எல்லாம் பண்ணியிருக்கேன். காலையில் லலிதா சஹஸ்ரநாமம், சாயந்தரம் லலிதா சஹஸ்ரநாமம், இதில் சாய் பஜன் வேற போவேன், கோவில் போவேன். நிறைய சுமங்கலிய ஓப்பன் த டோர்னு சொல்லி எல்லாருக்கும் தாப்பரம் கொடுத்துருக்கேன். இதுக்கு காரணம் கடவுள் தான். நான் நிற்கிறதுக்கு கடவுள் தான். ஏதோ என்னால் முடிஞ்ச கோலமெல்லாம் கூட போட்டேன். எனக்கு டாக்டர்லாம் எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி என்னை இது பண்ணாங்க. நான் கேட்ட கம்யூனில் இருக்கேன், ரொம்ப ப்ரைஸ் பண்ணிட்டு போனாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ இப்படி வந்து 100-150 பேருக்கு மேலே தாம்பரம் கொடுத்துருக்கேன். ஒரு முயற்சி கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி பார்த்துருக்கேன். மேடம், நீங்கள் உண்மையாகவே உங்களால் முடியலைனாலும் போராடி சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஒன்று பண்ணுறீங்க இல்லையா? கோயிட் சமாச்சாரில் என் பேர் வந்திருக்கும். அப்போல்லாம் டவுன்லோட் போடுறது, அப்போ அப்லோட் பண்ணுறதுலாம் தெரியாது. 2000ல் இப்போ எல்லாமே பண்ணுறேன் நான். அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியல. அப்போல்லாம் என்னுடைய பேரெல்லாம் அதில் வந்து பில்டிங் வந்து சமாச்சாரம் வந்து இந்தியன் கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் நடந்தது. எல்லாரும் வந்துட்டாங்க. ஆண்டி வீட்டுக்கு வரணுன்ட்டு வந்து ஒரு பஜன் பாட்டு பாடி எல்லாருக்கும் நான் தாம்பரம் கொடுத்து கல்யாணத்துக்கும் போயிட்டு ரிசப்ஷனுக்கும் போயிட்டு எல்லாம் பண்ணியாச்சு சந்தோஷமா. சரி, ஓகே, அவங்க பண்ணிடலாம். கொய்த் ஆண்டியையும் நம்ம ஊர்ல இருக்கிற அம்மாவையும் சேர்ந்து இந்த ஸ்லோகன் அதாவது பாட்டு பாட வச்சு இந்த கொழுவில ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அம்மா, நீங்களும் வாங்க. இப்போ 2 பேருமே பஜன் பாட போறீங்க. ஓகே, ஸ்லோகன் சொல்றீங்களா? ஓகே. அவங்களுக்கு இது கைத்தட்டெல்லாம் வேணாம். இந்த விழாவை ஆரம்பிக்கிறா எல்லாரும் கொஞ்சம் ஹாப்பியா ஸ்மைல் பண்ணலாமே. ஸ்மைலே இல்லையே. விழாவை ஆரம்பிக்கிறா விழாவை ஜாலியா சிரிப்பா சந்தோஷமா. என்ன தம்பி எங்க தேடிட்டு இருக்கிற சேரா? சரி, உட்காரு. உன் வயசுல நல்லா பறந்துட்டு இருந்தேன். ஆமா, ஆரம்பிக்கலாமா? எல்லா சுபங்களையும் சொல்றோம். சர்வ மங்கள மாங்கல்யே சிசிரே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த இன்விடேஷன் பண்ணி கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எல்லாரும் ட்ரெடிஷ்னலாக எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணணும். என் பையனும் யூஎஸில் இருக்கான், 17 இயர்ஸாக வச்சுட்டு இருக்கான். நீ வைக்காத மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதன்றாங்க. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியெல்லாம் ஆகிடுது. ஏதோ எங்கள் டைமுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு மனசை வந்து இன்வால்வ் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பையனும் நல்லா பண்ணுவான். என் பேர் வந்து ஓஎம்ஆர் டைம்ஸ்லையும் வந்திருக்கு, அடையா டைம்ஸ்லாம் பேர் வந்திருக்கு. சூப்பர். அடுத்து மயிலாப்பூர் டைம்ஸ்லையும் உங்கள் பேர் வரும், அது என்எஸ்சி ஜுவல்லர்ஸ்லையும் வரும். சரிங்களா? சந்தோஷம். ரொம்ப நன்றிம்மா. உடம்பு பார்த்துக்கோங்க. இந்த விழா கொழு விழாவை நீங்கள் சிறப்பாக பண்ணுறதுனால உங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு என்எஸ்சி